ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? எப்பவும் காலையில் 5 மணிக்கு எழும்பி 8 மணிக்கு பிள்ளைங்களை அனுப்புவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் இல்லை, ரொம்பவே லேட்டு. 6:30க்கு தான் எழும்பியிருக்கேன். டைம்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெனுவை நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு சோறும் பருப்பு குழம்பும், அலசி எடுத்து துவரம் பருப்பு கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, காயப்பொடி, தேவைக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து புளியையும் கரைச்சி ஊத்தி உப்பும் போட்டு கொதிச்சதும் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துறதே. சிம்பிளா பருப்பு குழம்பு ரெடி. சோறையும் வடிச்சு வச்சுட்டேன். இப்போ அது கூட தொட்டுக்கிறதுக்காக வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போறேன். வெண்டைக்காவை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணிட்டு வத்தப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, உப்பும் போட்டு நல்லா எல்லா இடமும் கோட் ஆகுற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவு, கார்ன்ஃபிளவர், அரிசி மாவையும் உள்ள சேர்த்து லைட்டா தண்ணியையும் தெளிச்சு நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி பெரட்டி எடுத்துடுதேன். இப்போ மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்ல பொன் முருவலா பொரிச்சும் எடுத்துருதேன். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஜெசிகா ஆகாஷுக்கு ஃபேவரேட்டும் கூட. இவ்வளோ முடிக்கிறதுக்கே டைம் ஆயிட்டு 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளா பாலையும் காய்ச்சி ஆற விட்டுட்டு பிள்ளைங்களோட ஃபேவரேட்டான சாக்லேட் முசிலியையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சு பனங்கற்கண்டு பாலோட சேர்த்து பிள்ளைங்களுக்கு பேக் பண்றேன். ஸ்நாக்ஸ் டைம்ல பால் எடுத்து முசிலியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுருவாங்க. வயிறும் ஃபில் ஆயிரும். ரெடியா இருக்கிற சோறுல தேவைக்கு சோறு மட்டும் எடுத்து வச்சு கொஞ்சமா நெய் விட்டு பருப்பு குழம்பையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்க டேஸ்ட்ல எடுத்து வைக்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்க முட்டை தோசை. பொடிசா கட் பண்ண பல்லாரி, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி பொடியும் சேர்த்து கூடவே நாட்டுக்கோழி முட்டையையும் நல்லா பீட் பண்ணி உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இனிமே என்ன, நார்மலான தோசையில மேல முட்டையும் ஊத்தி 2 சைடும் வேக வச்சும் எடுத்துருதேன். இது எங்களோட ஃபேவரேட்டான தள்ளுவண்டி கடையில தரக்கூடிய முட்டை தோசை. இந்த தோசையில ஒன்னு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபில் ஆயிரும். அதே மாதிரி தொட்டுக்கிட்ட சட்னி, சாம்பார்னு எதுவுமே தேவையில்ல, வெறும் தோசையே அவ்வளோ ருசியா இருக்கும். அப்படி பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட கொடுத்துட்டு ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.